இன்றைய தினம் பிரச்சாரம் முதல் தினமாக ஆரம்பித்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று இரட்டை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளும் எங்களுடன் சேர்ந்து பணியில் இருக்கின்றார்கள். இங்கே ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொரு இடத்திலும் முக்கியமான ஒரு 10 வாக்குறுதிகளை மட்டும் நாங்கள் சொல்லி வாக்குகளை கேட்கின்ற பொழுது மக்கள் எழுச்சியாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நடக்கின்ற பெண்களுக்கு பாலியல் தொல்லை, அதே போன்று கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படி தொடர்ந்து நடக்கின்றது. அதை பெண்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது பெண்கள் நிச்சயமாக இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்களே ஆரவாரத்துடன் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் எழுச்சியாக இருக்கின்றது மக்கள் மத்தியில். நாளைக்கே, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தான் தேர்தல். நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் இன்றைக்கு இந்த மதுராந்தக தொகுதி மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் மிகவும் எழுச்சியாக இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் முதல்வராக அமர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முழு ஒத்துழைப்புடன் மதுராந்தக தொகுதியில் ஒவ்வொரு நாளும் இன்றைய தினம் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல வரவேற்பு மக்கள் கொடுக்கின்றார்கள். அது மகளிர் மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் இளைஞர்களும் மிகவும் எழுச்சியாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை மதுராந்தக தொகுதியில் போட்டிக்கின்ற பொழுது 2021இல் நான் சில வாக்குறுதிகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த மதுராந்தக தொகுதியில் கலைக்கல்லூரி வேண்டும் என்றும், சிட்கோ வேண்டும் என்றும், அதே போன்று பல்வேறு கோரிக்கைகளை நான் வைத்திருந்தேன். படாலன் டு உதயம்பாக்கம் உயர்மட்ட பாலம் தடுப்பணை கொண்ட வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அது எதையும் இந்த திமுக ஆட்சி நிறைவேற்றவில்லை. எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதை கோரிக்கையாக வைத்தாலும் அதையெல்லாம் முறியடித்து விட்டார்கள். நான் பல்வேறு கோரிக்கைகளை மதுராந்தக தொகுதி மக்களின் சார்பாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் 2026இல் முதல்வராக அமர்ந்தவுடன் நான் சட்டமன்றத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை வைத்திருந்தன அதை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக எங்களுடைய மதுராந்தக தொகுதிக்கு கலைக்கல்லூரி அல்லது பொறியியல் கல்லூரியாவது பெற்றுக் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றேன். அதே போன்று சிறு குறு வியாபாரிகள் இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு சிட்கோ தொழிற்சாலை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி பெற்றுக் கொடுப்பேன். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றது. அதே போன்று படாலன் டு உதயம்பாக்கம் அவர்கள் நிதியை ஒதுக்கி விட்டார்களே தவிர அந்த பணி செய்யவில்லை. நிச்சயமாக நம்ம ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த பணி முதலில் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் அனைத்தையும் முத்தான திட்டங்கள். மக்கள் மிகவும் வரவேற்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 527 வாக்குறுதிகள் அறிவித்தார்கள் தவிர எதையும் நிறைவேற்றவில்லை. 500 வாக்குறுதிகளுக்கு மேல் நிறைவேற்றாத இந்த திமுக ஆட்சி நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. மக்கள் மத்தியில் மிகவும் எழுச்சியாகவும் இருக்கின்றது என்பது மக்களே அவர்களே அறிவிக்கின்றார்கள். நிச்சயமாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அவர்கள் நம்புகின்றார்கள். ஏன் சொல்கின்றேன் என்றால், கடந்த 2011இல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு தான் வாக்களிப்பேன் என்று அண்ணன் அவர்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களும் சிறப்பாக இருக்கின்றது. அதுவும் இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் பேசுகின்ற ஒரே வார்த்தை, எங்களுக்கெல்லாம் எங்கள் மீது அண்ணன் அவர்கள் 10,000 அறிவிப்பு, எங்களுடைய சுமைகளை குறைப்பதற்காக முதல் திட்டமாக 10,000 அறிவிச்சிருக்காங்க. குளிர் சாதன பெட்டி அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2,000 கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா கல்வி கடன் தள்ளுபடி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, இது போன்ற சிறப்பான திட்டங்களை மக்கள் மிகவும் எழுச்சியாக வரவேற்கின்றார்கள். நிச்சயமாக மதுராந்தக தொகுதியில் சிறப்பாக இருக்கின்றது. அமோகமான வெற்றியை இந்த எங்களுடைய மதுராந்த தொகுதி மக்கள் எனக்கு பெற்றுக் கொடுப்பார்கள். இந்த பெற்றுக் கொடுத்தவுடன் இந்த வெற்றி கனியை கொண்டு போய் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களிடத்தில் சமர்ப்பிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்